உங்களுக்கு முடி நல்லா நீளமா அடர்த்தியா கருமையா செழுமையா காடு போல வேணுமா? நான் சொல்ற விஷயத்த செய்யுங்க, கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். மிஸ்டர் லேடிஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகேயன், லக்ஷ்மி ஹெல்த் கேர் சென்டர்ல இருந்து பேசுறேங்க. இப்ப பாருங்க, நிறைய பேரு இந்த காஸ்மெட்டிக் ஃபீல்டுல ஹேருக்காக என்னென்னமோ பண்றாங்க. சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் எப்படி நம்ம முடிய இழக்காம பாதுகாக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஏகப்பட்ட ஆயில் உள் மருந்து அது எல்லாமே பண்றாங்க. அப்படி இருந்து ரிசல்ட் கிடைக்குதா அப்படின்னா ஒரு சிலருக்கு கிடைக்குது, ஒரு சிலருக்கு கிடைக்கல. கிடைச்சவங்க எப்படி அதை அரைவ் பண்ணாங்க, கிடைக்காதவங்க எப்படி லாஸ் பண்ணாங்க, இதுதான் நாம பார்க்க போறோம். அதோடு இல்லாம உள் மருந்து எப்படி இதுக்கு செஞ்சு சாப்பிட்டா முடி நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம். இப்ப பாருங்க, ஒரு மரம் இருக்கு. அந்த மரம் நல்லா செலுத்து வளரணும்னா என்ன ஆகும்? உங்களுக்கு பூமியில அதனுடைய வேறு நல்லா தலை தோங்கி உள்ள போகணும். அப்ப போகணும் அப்படின்னா வேறு வளரணும். வேறு வளரணும்னா என்ன பண்ணணும்? உங்களுக்கு சத்துக்கள் நிறைய கிடைக்கணும். சத்துக்கள், அதுக்கு தேவையான சத்துக்கள் கிடைச்சதுன்னா எப்படியேப்பட்ட மழையானாலும் சரி, புயலானாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, என்ன ஆகும் அப்படின்னா அது கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகாம ஸ்ட்ரைட்டா நிக்குங்க. அதே மாதிரிதான் நம்ம முடி எப்படி அதனுடைய அமைப்பு அப்படின்னா ஒரு மரம் மாதிரி தான். நம்ம கபாலம் இருக்கு பாத்தீங்கன்னா, கபாலத்துல மேல இருந்து ஒரு 10 ml 1 சென்டிமீட்டர் ஆழத்துல மரத்துக்கு இருக்கிற வேர் மாதிரி முடியினுடைய வேர் உங்களுக்கு இருக்கும். அந்த முடியினுடைய வேர் என்ன ஆகும் அப்படின்னா கரட்டின் அப்படின்ற ஒரு பொருளால ஆகியிருக்கு. அதுக்கு தேவையான சத்துக்கள் தான் நாம கொடுக்க வேண்டியது அவசியம். இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த கரட்டினை சுத்தி ஏகப்பட்ட ரத்த நாளங்கள்ல ரத்தம் போகும். அந்த ரத்தம் தான் நமக்கு சத்தை கொடுக்குது. இந்த கரட்டின் மேல என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டெம் செல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டெம் செல் என்ன ஆகுதுன்னா மேல உருவாகும். உருவாகி ஆக்சுவலி இதுல வரக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் இறந்து போன ஸ்டெம் செல்ஸுங்க. தலையை தொலைச்சிக்கிட்டு மேல வர ஆரம்பிக்குங்க. இப்படிதான் ஃபாலிக்குள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இப்படி ஃபாலிக்குள்ங்கிறது வேர்ல என்ன ஆகும்னா இப்படியே வளர்ந்து அப்படியே வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும். தள்ளிக்கிட்டே இருந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் என்ன ஆகும், அது முடி உதிர்ற காலம் உதிர ஆரம்பிச்சோம், அது வரைக்கும் வளர்ந்துட்டே இருக்கும். இதுதான் ஒரு முடியினுடைய வளரக்கூடிய தன்மை. இதுலயே 4 ஸ்டேஜ் இருக்கு. அதாவது முடி உருவாகிறது, வளர்றது, அது உதிர்ந்து விழுறது, திருப்பி புதுசா முடி உருவாகிறது. இது ஒரு பெரிய சயின்ஸு. நம்ம அதுக்கு இப்ப உள்ள போக வேண்டாம், சரிங்களா? சரி, இப்ப இந்த கேரட்டினை எப்படி நம்ம ஸ்ட்ராங் பண்றது, அதுக்கு என்ன சத்துக்கள் வேணும்? முக்கியமா பயோட்டின் அப்படிங்கிற ஒரு சத்து வேணும், விட்டமின் B6 பி வேணும், அயன் வேணும், புரோட்டீன்ஸ் வேணும். இதுக்கு நல்ல காய்கறிகள், பச்சை காய்கறிகள் நிறைய சாப்பிடுங்க. சிக்கன் நல்லா சாப்பிடுங்க. பிரஸ்ட் பீஸ்லாம் அருமையான புரோட்டீன் இருக்கு. பிறகு பழங்கள் சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். இந்த இட்லி தோசை வடை பஜ்ஜின்னு இந்த பிராணத்தையே பாடிட்டு இருக்காதீங்க. நானும் அந்த பிராணத்தையே சொல்ல வேண்டியதா இருக்கு. சரி, அடுத்து இந்த ஃபாலிகுல்ஸ் எப்படி டேமேஜ் ஆகும் அப்படின்னா கிளைமேட்டிக் கண்டிஷன். என்ன பண்ணுவோம், எப்போ பார்த்தாலும் ஏசிலேயே அது ஃபுல்லா வச்சுக்கிட்டு ஏசிலேயே இருக்கிறது. ஏன்னா அவர் இதுல குளிர் நாட்டில் பிறந்து வளர்ந்த ஒரு மாதிரி இங்க என்ன பண்ணுவாரு, ஆர்டிபிஷியலா ஏசியை வச்சுப்பாரு. அது மாதிரி இருக்கிறது. அடுத்து வெயில், பயங்கர வெயில் அலையிறது. இப்படி கடும் வெயில், கடும் குளிர் என்ன ஆகும் அப்படின்னா முடியல பிரிட்டில்னஸ், அதாவது ஒரு மொடமொடப்பு தன்மையை ஏற்படுத்தி முடியினுடைய வேற பாதிக்கிறனால டேமேஜ் ஆகும். அதனால கிளைமேட் கண்டிஷன் மிதமா பார்த்து இருந்துக்கோங்க. அடுத்து தூக்கம். காலையில நம்ம முழிக்கணும், இரவு தூங்கணும். இரவு ஒரு 8 மணி நேரமாவது தூங்கணும். ஒரு 10 மணிக்கு தூங்க ஆரம்பிச்சு அதுல இருந்து 8 மணி கால்குலேட் பண்ணி எழுந்திருக்கீங்க. இப்படி நம்ம பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பயாலாஜிக்கல் கிளாக் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அது சயின்டிபிக்கா நாம அரைவ் பண்ணதுதான். நீங்க போய் நம்ம உடம்புல எங்கடா கடிகாரம் இருக்குன்னா தேடிட்டு இருக்காதீங்க. ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு ஆர்கான் தன்னுடைய வேலையை தன்னைத்தானே புதுப்பிக்கக்கூடிய வேலைகளை செய்யும், சரிங்களா? அப்ப அதுக்கு நாம டைம் கொடுக்கணும். அப்படி டைம் கொடுக்காம இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் லிவர் நைட்டு ஒரு 2 மணில இருந்து 4 மணி வரைக்கும் தன்னைத்தானே புதுப்பிக்கிற வேலை செய்யுங்க. அந்த நேரத்துல நீங்க முழிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலையை அது செய்யாது. அந்த வேலையை செய்யலைன்னா என்ன ஆகும், டாக்ஸின் பிரிச்சு கொடுக்குற வேலை தான்
லிவர்னுடைய வேலை. டாக்ஸின் பிரியாது. டாக்ஸின் பிரியலன்னா என்னாகும், முடியில வந்து இது ரத்தத்துல வந்து டாக்ஸின்ஸ் அதிகமாகி ரத்தம் கெட்டு அதனால ஏகப்பட்ட பிரச்சனை. அப்ப ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் தன்னுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் தன்னுடைய பராமரிப்பை செய்யறதுக்கு நாம டைம் கொடுக்கணும். அது எப்படி டைம் கொடுக்கணும் அப்படின்னா, இரவுல நல்ல கும்மிருட்டுல தூங்கணும். அப்படி தூங்காம இருந்தோம்னா இந்த பயாலஜிக்கல் கிளாக் அஃபெக்ட் ஆகிறனாலையும் ஃபாலிக்குள் கெட்டு முடி வீணாகுங்க. அடுத்து வந்து ஸ்ட்ரெஸ் ஓவரா இருந்தால் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். கேன்சருக்கு காரணமும் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான். இந்த சப்ஸ்டியூட் என்ன ஆகுதுன்னா இதுவும் போய் முடிய அஃபெக்ட் பண்ணுங்க. சரி, இந்த புறக்காரணிகள் 1000 இருந்தாலும் நம்ம ஏற்கனவே மர விஷயத்துல சொன்னோம். மரம் வந்து நல்ல ஊட்டச்சத்துக்கள் கிடைச்சி வேறு நல்ல உள்ள போய் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா என்ன பனை மழை வெயில் அடிச்சாலும் தாங்குன்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி இந்த முடிங்கிற மரத்துக்கு வேர் பகுதியில நல்ல சத்துக்கள் கிடைச்சு கிரிப் அதிகமா இருந்தா மற்ற விஷயங்கள் வந்து அந்த அளவுக்கு பாதிக்காது. சரி, அப்ப என்ன சொல்ல வரோம், உள்ள ஃபாலிக்கல்ஸ் அந்த கேரட்டின் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குதுக்குரிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம் உணவுகள் சாப்பிடணும். ஆனா உணவுல தான் நம்ம நிறைய விஷயம் கோட்டை விட்டுருவோம். நம்ம என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டயட்டிஷியனை வச்சுக்கிட்டு நம்ம லைவ் பாடியை பார்த்துக்கிறதுக்கு அந்த அளவுக்கு நமக்கு டைமும் இல்லை, அந்த அளவுக்கு நாம பெரிய விஐபிகளும் இல்லை. பெரிய விஐபிக்கள் அந்த அரசியல்வாதிகள்லாம் பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2-3 டயட்டிஷியன் செக் பண்ணி எல்லாம் கொடுப்பாங்க. நமக்கு அது மாதிரிலாம் கிடைக்காது. அதனால என்ன பண்றோம்னா என்ன சத்து எப்படி போச்சு அப்படின்னு தெரியாது. ஸோ இந்த முடியை வளர்க்கக்கூடிய முடியை ஸ்திரப்படக்கூடிய சத்துக்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூரணம் அதை நாம ரெடி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சத்துக்களை என்ஷூர் பண்ணலாம். அந்த சத்துக்கள் நம்மளை முடிய நல்லா பாதுகாக்கும். அந்த சூரணத்தை தான் நம்ம பார்க்க போறோம். கவனமா இருந்து நோட் பண்ணிக்கோங்க. சுக்கு வந்து 100 கிராம் சுத்தி பண்ணி பவுடர் ஆக்கி வச்சுக்கணும். மிளகு 100 கிராம், திப்பிலி 100 கிராம், கருஞ்சீரகம் 100 கிராம், நற்சீரகம் 100 கிராம், பரங்கிப்பட்டை தூள் ஒரு 100 கிராம், வெட்டிவேர் ஒரு 100 கிராம், அமுக்கராங்கிழங்கு வேர் ஒரு 100 கிராம். இப்ப இது எல்லாமே முறைப்படி சுத்தி செஞ்சு பவுடரா அரைச்சி வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா மொத்தம் வந்து உங்களுக்கு 900 கிராம் வரும். அதோட என்ன பண்றீங்க அப்படின்னா புறா சர்க்கரை அப்படின்னு நாட்டு மருந்து கடையில கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. அது ஒரு 900 கிராம் வாங்கிக்கோங்க. இதை எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பால அடைச்சி வச்சுக்கோங்க. காத்து புகாம பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த புறா சக்கரை எல்லாம் சேர்ந்து இருக்கு, ரொம்ப நியூட்ரிஷன்ஸ் கலந்த மருந்துகள் இருக்கிறனால நீங்க ரொம்ப நிறைய செஞ்சுக்கிட்டுலாம் வைக்க வேணாம். வருஷக்கணக்கில் வச்சுக்கிறேன் அப்படின்னுக்கிட்டு நீங்க ப்ரிசர்வேட்டிவ் போட்டாதான் வருஷக்கணக்கில் வைக்க முடியும். ஆனா நம்ம தமிழ் மருத்துவத்துல ப்ரிசர்வேட்டிவ் போடாம வைக்கணும். அப்படி போடாம வைக்கணும்னா ஒவ்வொரு மருந்துகளுக்கு இத்தனை காலம்தான் ஆயுள் காலம்னு சித்தர்கள் நிர்ணயிச்சு வச்சிருக்காங்க. அப்படி நிர்ணயிக்கப்பட்ட வயது தான் சூரணங்களுக்கு 6 மாதம். 6 மாசத்துக்குள்ளார கன்சூம் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க கேட்பீங்க, சார் கடையில எல்லாம் 2 வருஷம் போட்டிருக்கான எக்ஸ்பைரி, அவங்க ஆர்டிபிசியலா ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்றான், நம்ம பண்ண வேணாம். அப்ப கொஞ்சமா செஞ்சு அப்பப்ப பயன்படுத்துங்க. இந்த சூரணத்தை என்ன பண்றீங்க, காலை மாலை 2 கிராம் அளவு ஒரு பெரிய ஸ்பூன் அளவு எடுத்து பசுனையில குழப்பி சாப்பிடுங்க. மேற்சொன்ன இந்த தூக்கம், கிளைமேட்டிக் கண்டிஷனு, பயாலஜிக்கல் கிளாக்கு, ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா? நம்ம நல்ல ஸ்ட்ராங்கா சாப்பாடு சாப்பிட்றோம், ஸ்ட்ரென்த் எல்லாம் கிடைச்சிருச்சு, அதனால மற்ற எல்லாம் ஒன்றும் பண்ணாதுன்னு அதுக்கு நான் அசால்ட்டா இருந்துருவேனா? முடிஞ்ச வரைக்கும் பாதிப்பு காரணிகளை குறைச்சிக்கிட்டு நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்துல முடி விழுகாது. நாம சொன்ன மாதிரி நீளமான அடர்த்தியான கருமையான பலமையான முடி சூப்பரா வருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்தவங்களுக்கும் சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.